சூர்யா, என்னாச்சுப்பா? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அவங்களதான் பாத்துட்டு வரேன். யாரு? சாரதாவ. உடம்புக்கு முடியாதவங்கள பாக்க போனது ஒரு குத்தமாடி. என்னடி இது, பயந்துகிட்டே வர வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ல போறாங்களோ. ஷோ சின்னத்த, என்னோட பிங்க் கலர் புடவை ஒண்ணு இருக்குல்ல, பார்டர் கூட பச்சை கலர்ல இருக்குமே, அது உங்ககிட்ட தானே இருக்கு. ஓட்டி பாவி, என்ன பிரச்சனையில வந்துட்டு இருக்கிறோம்? நீ இப்ப புடவை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல, எப்படியோ துணியெல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கும்ல, நம்மள எப்படி விரட்டி விட தான் போறாங்க. அதான் அதுக்கெல்லாம் என்ன எடுத்து வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நாம ஏண்டி போகணும்? ஏன்னா உள்ள இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. அத்தையோட பேச்சுக்கு எதிரா ஏதாவது பேசினாலே எனக்கு நல்ல திட்டு விழும். இப்போ அவங்களுக்கு பிடிக்காதவங்கள நம்ம பாத்துட்டு வரோம், வீட்ல இருக்க விடுவாங்களா என்ன? ஏய், வழக்கம் போல கத்த போறாங்க, கத்தட்டும். கேட்டுட்டு சும்மா நிக்க சொல்றீங்களா? இங்க பாரு, அவங்க வழக்கம் போல பேசட்டும். நீ மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டு சும்மா நில்லு. ஆட, திட்டி டயர்ட் ஆயிட்டு அவங்களே போயிடுவாங்க. பாத்துக்கலாவா? கேக்குறல்ல, சொல்லுப்பா. நீ ஏன் அந்த சாரதாவை பாத்துட்டு வந்த? அவங்க கிட்டே கேளுங்க. என்னடி இது, கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு வெறும் கையோட வந்திருக்கீங்க? அது வந்துக்கா, வாங்கி எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல சாரதா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா? டவுட் ஆயிதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். சாரதாவை பார்க்க போயிருக்காங்க. எதுக்கு சித்தி இப்படி போய் சொல்லிட்டு போனீங்க? ஏண்டி, பொய் சொல்லிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சா உங்களுக்கு? ஏ ஷாம்லா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சாடி? அக்கா, அவளை எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் அவளை கூட்டிட்டு போனேன். யார கேட்டுடி போனீங்க? இந்த குடும்பத்தோட மான மரியாதைய பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்காடி உங்களுக்கு? என் பேச்சு மீறி போற அளவுக்கு உங்களுக்கு திமிர ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் இல்லக்கா, அவங்க அடிபட்டு இருக்காங்க, அதான் மனசு கேக்கல. எவ்வளவு ஒருத்திக்கு அடிபட்டா நீங்க ஏண்டி போய் பார்க்கணும்? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர் சுத்த போயிருக்கீங்க? ஐயோ அத்தை, அந்த மாதிரி எல்லாம் போனது இல்ல அத்தை. இப்பதான் முதல் தடவையா. பேசாத.